வணக்கம். இது அரைஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன என்றால், நாம் நிலம் கையகப்படுத்துதல் சட்ட திருத்த மசோதா மீண்டும் மீண்டும் அவசர சட்டங்களின் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து வந்த நிலையில், மத்திய அரசு தொடர்ந்து செய்து வந்த நிலையில், மாநிலங்களவையில் போதிய பலம் இல்லாத காரணத்தினால் அந்த அவசர சட்டம் இன்றைக்கு காலாவதியாகி இருக்கிறது. மீண்டும் ஒரு அவசர சட்டம் இது தொடர்பாக கொண்டு வருவதற்கான திட்டம் ஏதும் இல்லை என்று பிரதமர் நேற்று வானொலியில் உரையாற்றுகின்ற பொழுது தெரிவித்திருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சோனியா காந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். நிலம் கையகப்படுத்தக்கூடிய மசோதாவை மக்களவையில் ஆதரித்த காரணத்தினால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பகிரங்கமாக பொதுமக்களிடம் அதற்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். ஒருபுறம் வளர்ச்சிக்காக இந்த திட்டம் மிகவும் அவசியம் என்று வாதங்களை வைத்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு மீண்டும் ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக அதை நிறைவேற்ற தயார் இல்லை என்று அறிவித்திருப்பது விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கும் எதிர்க்கட்சிகளுடைய போராட்டங்களுக்கும் பணிந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆம் எனில் இவர்கள் சொன்ன வளர்ச்சி திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. மீண்டும் ஏதாவது ஒரு மாற்று வழியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சட்ட திருத்த மசோதாவை செயல்படுத்துவதற்கான முனைப்பை மத்திய அரசு காட்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. பேசலாம். நம்முடைய அரங்கில் 4 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு ஆளுமையும் இணைகிறார். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். திரு சி மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர், நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு தனியரசு, சட்டப்பேரவை உறுப்பினர், அவர் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ராமநாதன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு சிவ ஜெயராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இணைகிறார். வணக்கம். இவர்கள் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சியில் இருந்து அதன் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமியும் நம்மோடு இணைகிறார். திருச்சி வேலுச்சாமி, உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். என்னுடைய கேள்வியை நான் ராமநாதன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சுருக்கமாக முதல் சுற்றில் இது உங்கள் அரசுக்கு, மத்திய அரசுக்கு கிடைத்த, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு பின்னடைவு, தோல்வி என்று ஒத்துக்கொள்வீர்களா? எந்த தோல்வியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்திற்கு கிடையாது. ஏராளமான திட்டங்கள் தொடங்கப்பட்டு இந்த ஓராண்டு காலத்திலே பல்வேறு திட்டங்கள், விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஏரி திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், கால்வாய் வெட்டுகின்ற திட்டங்கள், விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள், ரோடு போடக்கூடிய திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருந்தன. கிட்டத்தட்ட 80% 90% முடிவடைந்து பல்வேறு திட்டங்கள் நிலுவையில் இருந்த திட்டங்களை எல்லாம் முடிக்க வேண்டும். இது பாராளுமன்றத்திலே சென்றால் ஓரளவுக்கு இது காலதாமதமாகலாம் என்பதால் அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி கட்டி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரு 80% முடிவடைந்த நிலையிலே இருந்தது. இந்த ஓராண்டு காலத்திலே அத்தனை திட்டங்களும் கிட்டத்தட்ட 98% திட்டங்கள் முடிவடைந்து விட்டன. இனிமேல் அவசர சட்டம் மூலமாக நில ஆர்ஜித சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவதாக இல்லை. மக்களையும் அனைத்து கட்சி நண்பர்களையும் சகோதரர்களையும் நாங்கள் ஓரளவிற்கு அவர்களை கன்வின்ஸ் செய்து நாங்கள் கொண்டு வர முடிந்தால் கொண்டு வருவோம். இல்லை என்றால் அந்தந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த திட்டங்கள் வேண்டுமோ அவர்களே நில ஆர்ஜித சட்டம் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம். மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால் அது ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், அந்தந்த மாநில அரசாங்கமே நில ஆர்ஜித சட்டங்களை கொண்டு வந்து விடலாம் என்பதற்காக இனிமேல் அவசர சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்றால். சரி, நான் அந்த அளவுலேயே முதல் சுற்று கருத்து எடுத்துக்கிறேன். மாநில அரசுகளுக்கே உரிமை என்று சொன்னால் இதெல்லாம் முதலே செஞ்சிருக்கலாமே, ஏன் இத்தனை அவசர சட்டங்கள் என்ற கேள்வி இயல்பாக வெளிகிறது. ஒரு சிறிய அடுத்தடுத்த சுற்றுகளில் நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயராஜ், இதில் ஒரு காலாவதி ஆகியிருக்கிறது சட்டம், அது நிறைவேற்றப்படாமல் போயிருக்கிறது, நல்லது, அதை வரவேற்கலாம். இதுலேயும் கூட, அதாவது எப்படி சுற்றினாலும் அந்த மாட்டை கொண்டு வந்து மரத்தில் கட்டுறதுன்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேராக அதிமுகவோடு ஏதோ ஒரு இடத்தில் முடிச்சு போட்டால் மட்டுமே அந்த அரசியலை நகர்த்த முடியுங்கிற ஒரு மனநிலை திமுக இருக்கிறதா? இதுக்கு அதிமுக மன்னிப்பு கேட்கணும், ஜெயலலிதா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அறிக்கை எல்லாம் இந்த அதிமுக அரசியலை தாண்டி வேறு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக அரசியல் தான் இது, வேற என்ன? அது நீ அரசியல் ரெண்டுமே அரசியல். சமூக அக்கறை எங்கே இருக்கிறது என்றால், ஒரு சொத்துக்கு வழக்கிலே அம்மையார் ஜெயலலிதா சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அல்லது சிறைச்சாலைக்கு வெளியே வந்ததற்கு பிறகு நடைபெறுகிற ஒரு சூழ்நிலையில் வருகிற ஒரு மசோதாவை 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிறார்கள். இது ஒரு மக்கள் விரோத சட்டம். இதை நான் சொல்லவில்லை, அத்தனை எதிர்க்கட்சியும் சொல்லுகிறது. அந்த சட்டத்தை இவர்கள் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலில் எதிர்க்கிறார்கள், பிறகு ஆதரிக்கிறார்கள், பிறகு எதிர்க்கிறார்கள்.
நான் என்ன கேட்கிறேன், 7 பக்க அறிக்கையை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிடுகிறார் அவசரமாக. இதுவரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் எந்த விதமான விளக்கமும் சொல்லாத ஜெயலலிதா அம்மையார் ஒரு நில அபகரிப்பு சட்டம், இது நில எடுப்பு சட்டம் அல்ல, இந்த நில அபகரிப்பு சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக 7 பக்க அறிக்கை கொடுக்கிறார். திடீரென்று ஒரு நாள் நிலையை மாற்றிக்கொண்டார். அப்படி யூட்டன் அடித்து பல்ட்டி அடித்து ஒரே வரியில் சொல்லுகிறார், இதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று. இதற்கு பின்னால் இருக்கிற இடர்தான் என்ன? அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு பிரதான கட்சி திமுக என்கின்ற பிரதான கட்சியின் பொருளாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். கேட்கலாம் ஜெயராஜ், இது நம்ம பொறுமையாக விவாதிக்கலாம். இதே இடத்துல அரசியல் கட்சிகள் முதலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பின்னால் மக்களினுடைய போராட்டங்கள், மக்கள் அதில் உடன்படவில்லை என்று மாற்றிக்கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. திமுக அப்படி மாற்றிக்கொண்டே செந்தில் சொல்ல தேவையில்லை, நானே சொல்றேன். ராமநாதன் சொல்ல தேவையில்லை. ஆனால் விளக்கம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்திலே ஏன் ஆதரித்தோம் என்பதையும் கொடுத்திருக்கிறோம், ஏன் எதிர்க்கவில்லை என்பதையும் கொடுத்திருக்கிறோம். ஜெயராஜ், நீங்கள் இந்த விஷயத்தோட நிலம் கையப்படுத்தல் மசோதா விட்டுருங்க. மதுவிலக்கு வாங்கிட்டீங்கன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் திமுக தலைவர் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை விடுக்கிறது. நீங்க மன்னிப்பு கேட்டுருவீங்களா? அதை எழுப்புகிறவர்களுடைய எண்ணம். நாங்கள் எதற்கு மன்னிப்பு கேட்கிறோம்? நான் கேட்பது ஒரே விஷயம், கலைஞர் கொண்டு வந்த மதுக்கடைகளை அதே கலைஞர் அதே ஆட்சியில மூடுகிறார். அதற்கு பிறகு யார் கொண்டு வந்தது? அதன் பிறகு அதை யார் வழிநடத்தியதுங்கிற கேள்வி வருது. இந்த விவாதிச்சோம். நான் கேள்விங்கிறது டாஸ்மாக் என்கிற ஒரு நிறுவனத்தையே உருவாக்கியது ஜெயலலிதா அம்மையார். அவர் மன்னிப்பு கேட்கட்டும். இன்னைக்கு மிடாஸுடைய மதுபான தொழிற்சாலையிலே ஒரு ஆண்டிற்கு எத்தனை ஆயிரம் கோடி உயர்ந்திருக்கிறது என்று இப்பொழுது செய்தி வந்திருக்கிறது. அது திமுக ஆட்சியிலும் அதே மிடாஸில் தானே வாங்கப்பட்டது. அதுதான் விவாதம். நான் என்னுடைய கேள்வி சப்ஜெக்ட் டைவர்ட் பண்ணுறேன். இல்ல, நான் என்னுடைய கேள்வி என்பது அதற்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாமக வருத்தம் தெரிவிக்க போகிறோம். கையெழுத்து போட்டு உடனடியாக மதுவிலக்கை அமுல்படுத்த போகிறோம் என்று அதைத்தான் அதிமுக செய்தது. ஆதரவு கொடுத்தார்கள். மதுவிலக்கை கொண்டு வருவாங்க. நான் கேட்கிறது நிலம் கையப்படுத்த ஆதரவு கொடுத்துவிட்டு இல்லை என்று சொல்வதில் என்ன முரண்பாடு, என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது? அந்த கோரிக்கை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றவில்லையா?